ஐயா நம்ம வைதிக பிரச்சனையை பார்ப்போம், கொஞ்சம் கேளுங்க. ஐயனார் ஒரு பிலாசபர் தெரியுமா உங்களுக்கு? மாபெரும் தத்துவ மேதைக்கு கையில அருவாவை கொடுத்து வெளியே விட்டீங்கல்ல, இதுதான் வைதிகம். ஐயனாரை பத்தி அண்ணன் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் பேசுறார். ஐயனார் சிவனின் வடிவம். முதல்ல ஐயனார் கையில அருவாளை கொடுத்துனார். ஐயனார் கையில சாட்டதாங்கையா இருக்கு, அருவாள் இல்லைங்கய்யா, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஐயனார் சிவனின் வடிவமாக கும்பிடுகிறோம். பொன்னையனார் என்று பெயர். அங்கே கோவிலிலே மூர்த்தியாக ஒரு திருவுருவம் திருக்கடவுள் அமர்ந்திருப்பார். அவருக்கான பல வடிவங்களாக அமர்ந்திருக்கும். கருப்பசாமி திருமாலுடைய வடிவம். இதை சிறு தெய்வம் பெருதெய்வ வழிபாடு என்றெல்லாம் அதற்குள்ள குழப்பத்தை உருவாக்கியது கிறிஸ்தவ மிஷினரிகள். கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்த பின்புதான் இந்த குழப்பம் வந்தது. அதே குழப்பத்தை தொடர்கிறார் அருட்தந்தை கஸ்பர். தமிழகம் தேசிய மண், தமிழகம் ஆழ்வார்கள் மண், தமிழகம் நாயன்மார்கள் மண், நாத்திகம் பேசும் நாக்கு முடை நாக்கு என்று சொன்னார் வள்ளலார் சுவாமிகள் பிறந்த மண், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றுகின்ற ஐயா பசும்பன் தேவர் பிறந்த மண். 25 ஆண்டுகளாக இந்த திருச்சி நகரத்திலே ஈவேரா அவர்கள் ஐயா அவர்கள் இருந்தார் என்பதை சொல்கிறார்கள். 1000 வருஷம் ரங்கநாதன் பள்ளி கொண்ட நகரம் ஐயாது. தமிழன் தான் கோவிலை பார்த்து பார்த்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோவில் கட்டிய சமுதாயம் தமிழ் சமுதாயம். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் 40,000 கோயில் கட்டியிருக்கிறான் தமிழன். ராஜாஜி முதலமைச்சராக இருந்து கோவில் நுழைவுக்கு சட்டம் ஏற்றினார். யார் வருகிறார்கள் தடுக்கிறார்கள் பார்க்கிறேன் என்று சொல்லி ஐயா பசும்பொன் தேவர் கூட நின்றார்.